பயன்படுத்தி அதை ஜெயமாக்கி அதில் வெற்றி கண்ட சில பல குணங்கள் உள்ள ரசமணியை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். மூலிகையில் கட்டப்பட்ட ரசமணி இருக்குது, முப்பினால் கட்டப்பட்ட ரசமணி இருக்குது, பாஷாணங்களால் கட்டப்பட்ட ரசமணி இருக்குது. அநேக வகையில் சித்தர்கள் ரசமணி கட்டியிருக்காங்க. இதில் நம்ம இந்த 3 ரசமணியுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ரசவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மணி. இந்த ரசவாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உலோகத்தை மாற்றுறது. இப்போது இந்த ரசமணியை கொண்டு போய் ஒரு அலுமினியம் பாத்திரத்துலையோ இல்லை மற்ற இதுலையோ வச்சிங்கன்னா இந்த ரசமணி இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் மட்டுமே அரிச்சு பவுடர் மாதிரி ஆகிடும். சரிங்களா? இன்னும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இதே ரசமணியை ஒரு கோல்டுலேயோ இல்லை ஒரு அலுமினியம் வேறு ஏதாவது ஒரு உலோகத்திலேயே கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த கோல்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெள்ளை நிறமாக மாறிடும். அந்த கோல்டு தரமாக இருந்தால் கோல்டு நல்லா இருக்கும். இந்த தரம் இல்லை கோல்டு இல்லைங்கன்னா அந்த கோல்டோட அந்த வழி பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். சரிங்களா? அதே மாதிரி இரும்பு கம்பி, இந்த இரும்பு கம்பியை கொண்டு போயிட்டு இந்த ரசமணி பக்கத்தில் வச்சுட்டு ரசமணியை இரும்பு கம்பி மேலே நம்ம ரசமணியை வச்சுன்னா இந்த இரும்பு என்ன ஆகணும், உடஞ்சிரும். அதே மாதிரி அநேகமான சில விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ சுருக்கமாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ரசமணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம், வாதம், ஐயம், கபம் இந்த 3 நாடிகளை சமநிலைப்படுத்தக்கூடியது தான் இந்த ரசமணியோட வேலை. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பதட்டம், பயம், மனசூன்யத்தை முதல்ல அகற்றுறாங்க. இது சரிங்களா? இந்த மனசூன்யன்றதை முதல்ல அகற்றக்கூடியது தான் இந்த ரசமணியோட வேலை. இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உடலில் எங்கெங்கெல்லாம் அந்த செல்கள் நகராமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ரசமணி இந்த வைப்ரேஷன் உடம்புல அந்த பதட்டத்தை தட்டி விட்டுக்கிட்டு அந்த நரம்பை தட்டி விட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே தள்ளிவிடும். தள்ளி விட்டுச்சு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ரத்த ஓட்டங்கள் போகாமல் இருக்கோ அந்த செல்கள் நகராமல் இருக்கோ அந்த இடத்துலாம் இதோட ரசமணியோட வேலை என்னன்னா தள்ளி விடுறது தான். சரிங்களா? இது இதில் நம்ம இந்த ரசமணியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரசமணியை நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய ரேடியேஷனை அது கொடுக்குது. ஏன்னா இந்த ரசமணின்றது நம்ம சிந்தனையில் என்ன இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். நம்ம சிந்தனையில் நம்ம எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை அதிகமாக்கி விடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரசமணி நம்ம வச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை நம்ம உடலில் கட்டிட்டு இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல சிந்தனை நம்ம வளர்த்துக்கணும். நல்ல சிந்தனை என்ன பண்ணணும், தர்ம சிந்தனையாக இருக்கட்டும் இல்லை தார்மீக சிந்தனை எதுவாக இருந்தாலும், ஆனால் அந்த தீய சிந்தனை நம்ம இந்த ரசமணி வச்சுருக்கும் போது இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது ஆக்கப்பூர்வமாக இந்த ரசமணின்றது நம்ம சித்தர்களை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யோகா நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? இந்த ரசமணி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நாம் ஏதாவது ஒன்று தவறாக பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை உடலுக்குள்ள ஆகிடுச்சுன்னா இந்த ரசமணி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதை சீர் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செய்ய ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரசமணி பொதுவாக முக்கியமாக எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா தன்னோட குண்டலினி சக்தியை விழிப்படைகிறதுக்காக இந்த ரசமணியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரசமணி அந்த குண்டலினி சக்தியை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அதனால் சித்தர்கள் அனைவருமே இந்த ரசமணியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக இந்த ரசமணி பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரசமணி யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா நம்மளோட மனநிலை சரியில்லை, நிறைய குழப்பங்கள் இருக்குது, சிந்திக்கக்கூடிய நேரங்கள் கிடையாது, நம்ம மனதுக்குள்ளே பயங்கரமான அழுத்தங்கள் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது அப்படின்றவங்க இந்த மணியை போடலாம். போட்டால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மன அழுத்தமானது இது அதுக்கான வேலைகள் எதுக்காக அந்த குழப்பங்கள் இருக்குது வழியே தெரியாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன வழியே தெரியல, என்ன குழப்பமாக இருக்குன்னும்போது நமக்கு சிந்திக்க ஆற்றலில் வழி தெரியாமல் இருக்கும்போது இந்த மணி என்ன ஆகும், நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். என்னென்னா எங்கெங்கெல்லாம் அந்த சில்கில் நகர விடுதோ அந்த இடத்துலலாம் போது அதுக்கான வழி
வழி இருக்கு இல்லை அப்படின்றத வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு விடையை வந்து கொடுத்துரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த மாந்திரீக பயம் இருக்கும், அது தாந்திரிக பயம், இந்த பிளாக் மேஜிக் சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் பயந்துருப்பாங்க. இந்த பயம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்துங்க, கிரகாச்சாரம் சரியாக இருக்கும். ஏன்னா கிரகத்துக்கும் நம்ம மனிதருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. கிரக சம்பந்தம் இல்லாமல் மனிதர்களும் உயிர் ஜீவராசிகளும் மண்ணுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு கிரக மாற்றம் ஏற்படுதுன்னா, கிரக மாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷனு உடனே தாக்கமான அது வந்துட்டு எல்லாவுடைய பிளானட் அத்தனையிலும் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதோட தாக்கம் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரசமணியை வந்துட்டு நம்ம போட்டுக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைகள மன அழுத்தம் வந்து குறைஞ்சி நமக்கு வந்து சிந்தனையை வந்து சீர்படுத்தி இருக்கக்கூடிய நிலை என்னன்றத வந்து அதை நாம் வந்துட்டு பக்குவப்படுத்திக்கும். சரிங்களா? அந்த பயம் இருக்கு பாருங்க, இந்த பதட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு பயம் வருதுன்னே தெரியாது. நிறைய பேர் என்ன கேட்டால் பயம் எதுக்கு வருதுன்னு தெரியாது, அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் காரணம் தெரியாது. ஆனால் பயம் மட்டும் மனசுக்குள்ளே இருக்கும், பதட்டம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மணியை வந்துட்டு நாம் ரொம்ப கவனமாக நம்ம என்னென்னா, இந்த மணி வந்து உடையக்கூடிய மணி இருக்குது, உடையாத மணி இருக்குது. உடையாத மணியில் வந்து உலோகம் ஏதாவது சேர்த்தா அது உடையாது. ஆனால் உடையக்கூடிய மனித வெறும் மூலிகை மட்டுமே போட்டிருப்பாங்க. இந்த மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா, பக்குவப்பட்ட மூலிகையோடு போடுறதோட பார்த்தீங்கன்னா வந்து மணி போட்டால் இதில் நல்ல பலபலன்னு இருக்கும். அது கீழே போட்டிங்கன்னா உடைச்சிடும். சரிங்களா? வெள்ளியம் சேர்த்துருப்பாங்க. நிறைய மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வெள்ளியம் சேர்த்துருப்பாங்க. அந்த வெள்ளியம் சேர்க்கக்கூடிய மணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கீழே போட்டாலும் உடையாது, சுற்றியில் போட்டு அடிச்சாலும் உடையாது. ஆனால் ரசமணின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூலிகையால் கட்டப்படுற மணிகள் மேலேருந்து கீழே ரொம்ப மேலேருந்து உயரத்துலேருந்து போட்டிங்கன்னா மணி உடஞ்சிடும். உடஞ்சி அது பாதரசம் அப்படியே கட்டியிருக்கும். அந்த பாதரசம் திரும்ப நம்ம உருக்கணும்னா உருக்கலாம். சரிங்களா? ஒரு சட்டியை கொண்டு வந்து போட்டுட்டு வெங்காயம் கூட போட்டுணும் சருன்னு உருக்கிடும். வெங்காயத்தை வச்சு உருக்கலாம். அப்படி உருக்கக்கூடிய மணியை வச்சு தான் நாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ரசவாதத்துக்கு பயன்படுத்த முடியும். சரிங்களா? வெங்காயம் கொடுத்து உருக்கணும்னா அந்த ஒரு மணி வந்துட்டு உருக்கிடும். உருக்கி திரும்ப அதே மாதிரி மணி கட்டும். சரிங்களா? நாம் கட்டலாம். அது மறுபடியும் சுத்தம் பண்ணி மறுபடியும் இது பண்ணி கட்டலாம். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி மறுபடியும் இருக்கணும்னா அது மறுபடியும் இருக்கிட்டு அந்த மணி. சரிங்களா? அந்த மணி வந்துட்டு நமக்கு அவ்வளோ வந்து பயனாகும். பல வகையில் பயனாகுது. ஏன்னா அந்த மணி வந்து சுக்லத்தை கட்டணும். இந்த சுக்லம் கட்டினாதான் ஒரு மனிதனுக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும். சரிங்களா? இந்த ஆற்றல் அதிகமாக எதையும் செய்யணும் தோணும். எதுக்குமே விடை வந்து உடனே கிடச்சிடும். இருக்கக்கூடிய விடை கிடச்சிடும். சரிங்களா? பதில் தெரியல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரையும் கேட்க வேண்டியது இல்லைங்க. இந்த மணி வந்து அவ்வளோ நமக்கு அந்த ரேடியேஷனை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை நகர்த்தி கொண்டு போய் அதோட நம்மளோட செயல்திறனை வந்துட்டு அதிகப்படுது, நம்ம அறிவாற்றலை அதிகப்படுது. அந்த அளவுக்கு அந்த ரசமணிக்கு வந்து அவ்வளோ குணங்கள். சரிங்களா? நிறைய பேர் என்ன ரசமணியை பற்றி பேச, ரசமணியை பற்றி எப்படி இருக்கும் என்ன இருக்கும்ன்றது தெரியணும் அப்படின்னும். இப்போ பாருங்கள், இது என்னன்னு கேட்டால் ரசமணி. இது எதனால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வந்து முழுக்க முழுக்க மூலிகை, பனிதாங்கி, கல்தாமரை சேர்த்து கட்டப்பட்ட மூலிகை. சரிங்களா? அந்த ஒரு மூலிகை தான் போட முடியுமா, 2 மூலிகை தான் போட முடியுமான்னா நீங்கள் 108 மூலிகை போடலாம், 48 மூலிகை போடலாம், 21 மூலிகை போடலாம், 18 மூலிகை போடலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி மூலிகையை வந்து நம்ம சேர்க்கணுமோ அந்தந்த மூலிகையை வந்துட்டு சேர்த்து அதை வந்து பயனடையலாம். ஏன்னா அந்த மூலிகை போடும்போது ஒரு ரசமணியை வந்து நம்ம கட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரசமணியை வந்துட்டு நாம் வந்து லிங்கத்தில் இருந்தோ அல்லது வீரத்தில் இருந்தோ முதல்ல ரசமணியை வந்து நாம் அந்த பாஷணத்திலிருந்து ரசத்தை இறக்கணும். அதாவது பாதரசத்தை நம்ம இறக்கணும். பாதரசத்தை நம்ம இறக்கி கொண்டு வந்து அதை வந்துட்டு பல வகையில் சுத்தம் பண்ணணும். சரிங்களா? வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்களோட சந்தேகம் என்ன? பல வகையில் நாம் அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதுக்கு விராலி, சரிங்களா, நிலாவாரை,
சிவனார் வேம்பு இதெல்லாம் போட்டு இதை வந்துட்டு நல்லா, ஏன்னா வந்துட்டு ஒரு சில மூலிகையை வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சேர்த்து பண்ண முடியுது. சொல்லுங்க. நீங்க மாந்திரிகத்தை பத்தி நம்ம ரசமணி எந்த அளவுக்கு உதவும் நீங்க கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணனா, இப்போ மாந்திரிகம் வந்து தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது. அவங்க ஒரு மாந்திரிகம் வந்து நம்ம ஏட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு பிழைலாம் வந்து நெறைய இருக்கு மாந்திரிகத்துல. இந்த மாந்திரிகத்துல தவறா பயன்படுத்துறாங்க. இந்த மாந்திரிகம் எப்படி நம்ம வந்துட்டு சரியா பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த மணி உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா. 100க்கு 100 இந்த மணி வந்து நமக்கு பயன்படுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மணிய நம்ம கையில வச்சிருந்தோ, இல்ல அருகில வச்சிருந்தோ, இல்ல நம்ம கட்டியிருந்தோம், நம்ம ஒரு மந்திரத்த வந்து உபதேசம் பண்றோம், இல்ல ஒரு மந்திரத்த வந்து நம்ம உச்சாரணம் பண்றோன்னும் பொழுது, அந்த மந்திரம் சிறப்பா இல்லையான்னு இந்த மணியானது அதுக்கான வழிய வந்து எண்ணத்த நம்ம குடுக்க ஆரம்பிச்சுரும். இல்லையே நம்ம மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ தவறு இருக்குன்னு நம்ம மனசுல தோணுதுன்னா தவறு இருக்கு. சரிங்களா? அந்த மணி வந்து அந்த தவற வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதா. நம்மோட ஆற்றல், நம்மோட சக்திய வந்து தனக்கே வந்துட்டு குடுக்குறது தான் இந்த மணியோட வேலை. ஏன்னா வந்து நம்ம அந்த மற்ற இங்க வேற மாதிரி வந்துட்டு மாந்திரீகத்துல வந்து நம்ம சக்தி பெற்றணும், அங்க வாங்கணும், இல்ல சாமியார் ஒரு பழம் குடுத்துருக்காரு, சாமியார் ஒரு தாயத்த குடுத்துருக்காரு, இதுல சரியாயிடும்னா அது கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட சக்திய ஆக்டிவேட் பண்ணி எந்த ஒரு மாற்று சக்திக்கும் அடங்காத அளவுக்கு நம்மோட எண்ணத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியே கொண்டு வரும். இதுதான் இந்த ரசமணியோட வேலை. சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஒரு பொருளை கொண்டு வந்தா அந்த பொருளை வச்சுட்டீங்கன்னா, இது ரைட்டா தப்பா அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணியானதை நம்மளோட நாலேஜுக்கு கொண்டு வந்துடும். சரியா இருக்கு, இது தவறானது, இது வந்து சரியானது, அந்த பக்குவத்தை நாலேஜில் கொண்டு வரும். இந்த நாலேஜில் கொண்டு வரும்போது இது செய்யணும், செய்யக்கூடாது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நாலேஜ், நம்மளோட அறிவு நமக்கு திருப்பி சொல்லிடும். இதுல மாந்திரிகம் தவறா இருக்கு. நம்ம மாந்திரிகர் வந்து நமக்கு தவறான ஒரு மாந்திரிகத்துல வந்து ஒரு சில எழுத்துக்கள், ஒரு வரி வந்து நமக்கு தவறா போதிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த மாந்திரிகத்துல இருக்க தவற வந்துட்டு இது தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஏன்னா அதை வந்து சொல்ல விடாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல இதுல தவறு இருக்கு அப்படின்றது எண்ணத்துக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த மணி நம்மளோட இருக்கிறதுனால தவறா இருக்கக்கூடிய அந்த வரி அதுல இருக்க அந்த மந்திரத்தை சொல்லாதுன்னு தடுக்கிறதும் அந்த மணி தான். சரிங்களா? ஒரு இடத்துல நல்லா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா அந்த மந்திரம் வந்து பாசிட்டிவ் மந்திரமா இருக்கும், நல்ல ஒரு சக்தி உள்ள மந்திரமா இருக்கும், நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரத்தை இது தன் மனதுக்குள்ள பதிய வச்சுக்கும். பதிய வச்சு இது நல்ல சிறந்த மாந்திரிகம், அது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதே இது வேற ஒண்ணுங்க, நம்மளோட நாலேஜுக்கு அதோட ஆற்றலை ஆக்டிவேட் பண்ணிடுது. அவ்வளவுதான். சரிங்களா? அந்த ஆற்றல் வந்து நமக்கு அதிகரிக்குது, அந்த அறிவை வந்துட்டு அதிகமா வந்து செயல்பட வைக்கிறது. அதனால நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து உடனே இந்த மணி வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்தும். அதனால இதை வந்து நம்ம வந்துட்டு இவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம். யார் உண்மை, யாரு போலி, என்ன நம்மளை நினைக்கிறாங்க, எந்த சிந்தனையில வராங்க, அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்றத முதல் கொண்டு ஞானத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அறிய வச்சிடும். சரிங்களா? அதுதான். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இதை கேட்டுட்டு வந்தீங்க. இதுதான் இதோட மணியோட வேலை. தாந்திரிகத்துக்கு பயன்படும். தாந்திரிகத்துல பயன்படும் போது இந்த மணியை வந்து கட்டிட்டு இருக்காங்க, நம்ம பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த மை வித்தெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மணி கட்டிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த தாந்திரிகம்ன்றது வந்து தெரியாது. ஏன்னா மந்திரம் பலிக்காது அவங்களுக்கு. ஏவக்கூட மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அது பலிக்காது. என்னன்னா இந்த மாந்திரிகத்தை வந்து இந்த ஒளி, அந்த வரக்கூடிய ஒளியை இது வந்து எதிர்பார்க்க இந்த ரேடியேஷன் வந்து எல்லாத்துக்குமே ஆனது. இப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட அறிவாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலோட தன்மையை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறதுனால இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எதிர்பதமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சு தள்ளிவிடும். அதாவது நாம கிட்ட வந்து அது சேராத அளவுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி சில தவறாக வந்துட்டு இந்த மணியை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, இந்த தாந்திரிகத்தை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை தான் அதிகமாகுமே தவிர ஒருபடியாக வேலை ஆகாது. அவங்க செய்யக்கூடிய
அந்த தவறான வேலை வந்துட்டு பயனாகாது. மணி வந்து அவ்வளோ வந்துட்டு மணி வந்துட்டு அவ்வளோ நன்மையை வந்து நமக்கு கொடுக்குறது. இதில் வந்து ஒரு ஒரு சில சுருக்கம் தான் சொல்லியிருக்கேன். இந்த மணியை வச்சுட்டு பல வேலைகள் வந்து நம்ம உடல் ரீதியான, நம்ம மன ரீதியான, நமக்கு தேவையானது அனைத்துமே இந்த மணி வந்து இது பண்ணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணியை வந்து வைப்ரேஷன் கொடுக்குறதுனால உடலுக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சரியாக ஆகணும் அப்படின்னு இந்த மணி என்ன ஆகும்னா, இந்த செல்கள் நகர ஆரம்பிச்சிருந்தா, இந்த செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஒரு மனிதனோட நிலைக்கு வந்துடுச்சுன்னா, அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடலை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நிலைக்கு கொண்டு வரும். ஒரு மனிதனுக்கு புத்தி பேதனிச்சு போச்சு. அந்த மனிதன் வந்து தன் நிலை தெரியாமல் இருக்கிறான் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு போகக்கூடிய அந்த நாணத்தை போகக்கூடிய மின்சாரமான அந்த பவர் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். எப்போவாவது ஞானம் வரும், எப்போவாவது நல்லா பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏதோ ஒரு மாதிரி பழையபடி வந்து ஏதோ ஒரு போன போக்கில் ஏதாவது பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பான். அவன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மணியானது என்ன ஆகும்னு கேட்டால், அங்கே அந்த உடைய நாணங்களில் போகும்பொழுது அதனுடைய மணி அந்த ரேடியேஷன் அவனோட அறிவுக்கு கொண்டு போய் செலுத்த ஆரம்பிக்கும் போது அவனோட ஆற்றல் தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட திரும்பி வந்துடும். சரிங்களா? இது திரும்பி வந்துடுச்சு, நல்லா ஏற்கனவே கட்டினோம், திரும்பி வந்துடுச்சு, பரவாயில்ல கட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்க இஷ்டம் கட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்லை கையெடுத்து வந்து ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆற்றலை வந்து சித்தர்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது கவனமாக பயன்படுத்தணும். இந்த மணி வந்துட்டு நீங்கள் கட்டிட்டு இருந்தாலுமே போதும், குண்டலினி சக்தியை நீ எழுப்பலாம். ஏன்னா இந்த மணியை கட்டிட்டு நீ தியானம் பண்ணினீங்கன்னா, இந்த தியானம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போகாது. ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணணுன்னும் போது உங்களோட அறிவாற்றலை இது கொண்டு வந்தது. எங்கே இருந்தாலும் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது தேடிட்டு இருக்க பல விஷயங்கள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அறிவாற்றலுக்கு கொண்டு வந்துடும். அறிவாற்றல் கொண்டு வரும்பொழுது நீங்கள் தேட வேண்டிய விஷயம் எங்கே இருக்குன்னு கேட்டால் உங்களுக்குள்ளேயே இருக்குது. சரிங்களா? அந்த உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியது என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த மணியாகப்பட்டது நம்ம உடம்புல இருக்கும்போது என்ன தேடிட்டு இருக்கோமோ அதை தட்டி எழுப்பிவிடுதுன்னா அந்த மணி. ஏன்னா வந்து சித்தர்கள் பெரும்பாலும் இந்த குண்டலினி சக்தி, அதாவது அந்த தேஜ சுக்லத்தை ஏற்றின அத்தனை சித்தர்களும் இந்த மணியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மணி வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, யாருமே வச்சிடலாத யாருமே கிடையாது, அத்தனை பேரை வச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால் குண்டலினி சக்தி ஏற்றினவங்க அத்தனை பேருமே இந்த மணியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மணியை பயன்படுத்துறவங்க அத்தனை பேரும் குண்டலினி சக்தி ஏற்றுவாங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் இந்த குண்டலினி சக்தி தன் சக்தியை வந்துட்டு விழிப்புடைய செய்து இந்த சக்தியோட ஆதாரத்தை வச்சு தான் வந்து எல்லாமே செய்திருக்காங்க. அதனால் இந்த மணியாகப்பட்டது தன் சக்தியை மட்டுமே நமக்கு திரும்பி கொடுக்கும். எந்த சக்திக்குமே நம்மளோட மனம் அடங்காது. சரியா? அப்போ தேடல் எல்லாமே நமக்கு தேடலாம், வேற எங்கேயும் வெளியே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மணி நம்ம உடலில் கட்டியிருக்கோம், இல்லை நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுங்கன்னா, நம்மளோட தியானம் பண்ணும் பொழுது அந்த தியான ஆற்றலில் இந்த மணியை வந்து விழிப்படை செய்து அந்த உடைய நம்மளோட சுழிமுனைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். சரிங்களா? நிறுத்தி அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து, நாம் என்ன நினைக்கிறோமோ, எதை வைத்து நாம் வந்து அந்த தியானத்தில் இறங்குறோம், நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்ம என்ன ஆற்றல் நம்ம செய்ய போகிறோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத வந்து அந்த நிலைக்கு வந்து இதை போய் தேட ஆரம்பித்து அந்த நோக்கத்தை வந்துட்டு ஜெயமாக்கி சித்தியாக்கி நமக்குள்ளே கொண்டு வந்துடும். சொல்லுங்க. இதுதான் இந்த மணியோட ஆற்றல். ஏன்னா இது வந்து தியானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது நம்ம அறியாமல் ஒரு தியானம் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம்னா, இப்போது இந்த மணி இல்லாமல் தியானம் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த தியான லெவலுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அது என்ன ஆகணும், லாக் ஆகிடும். அதாவது அது வந்து பூட்டிக்க திருப்பி வராத அளவுக்கு வழி கொடுத்துரும். அவங்கள மீறி அந்த தியானத்தில் வந்து போயிடுவாங்க. அந்த தியானத்தை வந்துட்டு இது பண்ணி மேலே ஒரு குறிப்பிட்ட இலக்கை வந்து தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கிறது என்ன ஆகணும், திரும்பி நம்மளோட அகத்துக்குள்ள வராது.
அப்போ அகத்துக்குள்ள வராம இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட நிலை வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தன் நிலை மறந்துருவாங்க. அப்புறம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியாது. திடீர்னு பார்த்தா பாதி எண்ணங்கள் இங்க இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தெரியாமயே நெறைய வந்து என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க. இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த குண்டலினி சக்தி ஏறிட்டு, சரியா வந்து போய் அந்த ஏதோ தேட முடியாம, தேடினது திரும்ப வர முடியாம, நெறைய இந்த இதோட வழிகள் நெறைய இருக்கு. இந்த குண்டலினி தியானம் பண்ணும்பொழுது, இந்த தியானத்தோட வழிகள் ஒரு வழி இல்ல, பல வழிகள் இருக்கு. நீங்க எந்த வழியில நீங்க வந்து உங்களோட சிந்தனைய கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, அந்த சிந்தனை மூலியமா தான் நாம வந்துட்டு விழிப்புணர்வு கொண்டு வர முடியும். நீங்க வந்து இந்த தியானம் பண்ணணும். அதாவது வந்து தெரியாத ஒரு வகையில நாம வந்து தியானம் ஏதோ நம்ம கோவத்துல தியானம் பண்ணா, கோவத்துல தியானம் பண்ணா லாக் ஆயிடும். சித்தப்பிரம பிடிச்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கே தெரியாது நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. ஏன்னா, நாம வேற ஒரு உலகத்துல இருந்துட்டு இருப்போம். அந்த மாரி தியானம் வந்து நெறைய பேர நல்ல விதமா கொண்டு வந்திருக்கு. பக்குவப்படுத்தி, பதப்படுத்தி அந்த தியானம் நமக்கு நம்மோட நிலைய அறிய வச்சிருக்கு. சில பேர் தன் நிலைய அறியாம, அந்த தியானத்திலேயே வந்து எங்க போணும்னு தெரியாம, அவங்களோட புத்தி பேதலிச்சு போனவங்களும் இருக்காங்க. தன் நிலை தெரியாம போனவங்களும் இருக்காங்க. இன்னும் தேடிக்கிட்டே இங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் திரும்பி வந்து தன்னோட உடல் உடல் அடைவாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து தெரியாது. சரிங்களா? அத மீண்டு ஏதோ ஒரு துணை கொண்டு வந்தா உண்டு. இந்த மணியாகப்பட்டது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நாம எங்க கொண்டு போறோமோ, அந்த இடத்துல இருந்து இந்த மணி என்னாலும் தொடர்ப குடுத்துட்டு இருக்கோம். அந்த தொடர்பு இருக்கிறதுனால திரும்ப எங்க போனாலும் அந்த தொடர்பு நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன்னு இந்த மணி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தொடர்ப விட்டு குடுத்துட்டே இருக்கும். அந்த தொடர்ப குடுக்கறதுனால, நாம அந்த தியானத்து வழியா எல்லாத்தையும் தேடிட்டு, அதுக்கான ஜெயமாக்கி, சித்தியாக்கிட்டு மறுபடியும் வந்து நம்மளோட அ அ அகத்துக்குள்ள வந்துடலாம். சரிங்களா? இந்த அகத்த அப்ப உணர முடியும். அப்ப நமக்கு தேவையான விஷயங்கள் எதுவா இருந்தாலும், அது மக்களுக்கு சொல்வதா இருக்கட்டும், மக்கள் அறியக்கூடியதா இருக்கட்டும், உலக நன்மையா இருக்கட்டும், அப்ப நாம வந்து இத வந்துட்டு மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றதும், நாம செய்யக்கூடியதா இருக்கட்டும், எல்லாமே இதோட இது வந்து துணை நெறைய இருக்கு. இந்த ரசமணியோட துணை வந்து நெறைய இருக்கு. இந்த ரசமணி வந்துட்டு சித்தர்கள் பயன்படுத்தியதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆராய்ச்சிக்காக தான். சரிங்களா? இந்த தேடுதலுக்காக தான் இந்த சித்தர்கள் இந்த மணிய வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அனைத்து விதமான வ வழிகளையும் வந்துட்டு இந்த மணி வந்து நமக்கு பெற்றுக் குடுக்கும். இது ரசமணி. அது ஒரிஜினல் ரசமணியா இருக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொன்னு நம்ம சொல்ல போனோம்னா, அந்த ரசமணி ஆகப்பட்டது பல உலோகங்கள வந்து நாம உருவாக்க முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இத வந்து நாம வெளிப்படையா வந்து நெறைய இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நெறைய இருக்கு. இந்த ரசமணிய பொறுத்தவரையிலும் நெறைய இருக்கு. இந்த ரசமணி பண்றவங்க ரசவாதம் செய்வாங்க. ரசவாதம் என்னன்னா, உலோகத்த மாத்தக்கூடியது. சரிங்களா? அது இந்த ரசவாதத்த பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தின விஷயம் நெறைய தெரியும். பெரும்பாலும் அத வெளிப்படையா சொல்வது அவ்வளவு நல்லது இல்ல. நெறைய இருக்கு. இந்த சித்தர்கள் நமக்கு குடுத்த அறிவியல் சார்ந்த, ஆன்மீக சார்ந்த பல விஷயங்கள் நெறைய இருக்குது. இதான் நாம என்ன பண்ணா, தமிழ நல்ல தரவா படிக்கணும். தமிழ நம்ம நல்ல தரவா படிச்சோம்னா, நாம இருக்கக்கூடிய விஞ்ஞானமான சட்டம், ஆன்மீகம், அறிவியல் எல்லாமே இந்த தமிழ்ல தான் இருக்கு. சரிங்களா? அதனால தமிழ நல்லா தமிழோட வரலாற்ற முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மக்கள் வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?
கேட்டிருக்க கேள்விக்கு குண்டலினி சக்தி ஏறுவதை எப்படி அறிவதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட உணர்வை பொறுத்து தான் இருக்கு. ஒரு சிலருக்கு குண்டலினி சக்தி ஏறத தெரியாது, ஆனா ஏறிடும். அவங்களோட சிந்தனை என்னன்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு குண்டலினி சக்தி ஏறது தெரியும். ஏன்னா நிறைய ஆசைகள் இருக்கும். சரிங்களா? இந்த ஆசைகள் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ஏறுறது இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தா ஒருநிலைப்படுத்திடுவாங்க. ஒருநிலைப்படுத்தி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வந்து அந்த ஒருநிலையிலேயே இருப்பாங்க. ஆனா அந்த குண்டலினி சக்தி உணர மாட்டாங்க ஏறக்கூடியது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து குண்டலினி சக்தி ஏறுது அப்படின்னு உணர்ந்துட்டாங்கனாலுமே, அது ஏறத ஒரு இடத்துல வந்து நின்னுடும். குண்டலினி சக்தி ஏறத உணரவே கூடாது. சரிங்களா? அது அப்பதான் வந்து அதோட இலக்கு எங்கவோ அங்க போய் நிக்கும். நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அது எந்த இடத்துல உணர்றீங்களோ, அந்த இடத்துலயே அது நின்னுடும். அதுக்கு மேல வந்து அது எழும்பாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தான் நீங்க குண்டலினி சக்தி ஏத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா, இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல்ல நான் வந்து தியானம் பண்ணி நான் குண்டலினி சக்தி ஏத்த போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து தியானம் பண்ணினீங்கன்னா, அந்த குண்டலினி சக்தி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 1 நீங்க குண்டலினி சக்தி ஏத்தும் பொழுது, அதாவது உங்களோட சுக்கிரத்தை நீங்க ஏத்தும் பொழுது, உங்களுக்கு ஆசைகள் இருக்கக்கூடாது. சுவை இருக்கக்கூடாது. சரிங்களா? பசியும் இருக்காது. நீங்க பிராணாயாமம் பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா பிராணாயாமம் பண்றீங்க அப்படின்னாலுமே, பசிய உங்களால வந்து உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா, அந்த பிராணய சக்தி இருக்க பாருங்க, நம்ம உடல் தன்மைக்கு தகுந்த மாரி, நம்ம உணர்வுகள வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். நெறைய பேர் இந்த தியானம் பண்றேன், யோகா பண்றேன்னு சொல்லிட்டு, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? யோகா பண்றது நம்ம உடலோட ஆற்றல கொண்டு வர்றது. தியானம்ன்றது நம்மளோட நாடிகள சரி பண்றது. நம்ம உணர்வுகள சரி பண்றது. சரிங்களா? இதுதான். நம்ம பிராணாயாமம் தனியா பண்ணணும். யோகா பண்றோம். யோகாவோட பிராணாயாமம் பண்றோம். பிராணாயாமம் பண்ணும்பொழுது அதோட ஆற்றல் வந்து குடுக்கும். நீ யோகா மட்டும் பண்ணினா, பிராணாயாமம் பண்ணாம நீ யோகா பண்ணினா ஆற்றல் குடுக்குமான்னா, ஆற்றல் குடுக்காது. உங்களுக்கு அசதி தான் அதிகமா குடுக்கும். சரிங்களா? யோகா செய்யும் பொழுது பிராணாயாமத்தை சேர்த்து செய்யணும். பிராணாயாமம் செய்த பிறகு தான் நீங்க குண்டலினி சக்தி ஏத்தணும், நம்மோட தியானம் பண்ணணுன்ற எண்ணங்கள் வந்து வரணும். அப்போ தியானம் பண்ற எண்ணங்கள் வந்ததுனாலுமே, உங்களுக்கு வந்துட்டு இந்த பயம் இல்லாம நீங்க அந்த குண்டலினி சக்திய ஏத்தி மறுபடியும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இறக்கி கொண்டு வர முடியும். சரிங்களா? இது எல்லாமே அவசியம். யோகான்றது நம்மோட உடல ஆக்டிவா இருக்கிறது. பிராணாயாமன்றது நம்மோட உணர்வ, நம்மோட நாடிகளையும் இது வந்து சரி பண்றது. கண்டிப்பா. அது குண்டலினி சக்தி ஏறுதுன்னு பார்த்தா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அவரோட தோற்றங்கள்ல அந்த ஒரு ஒளி வந்துட்டே இருக்கும். அவர் பார்வையில ஒரு ஒளி இருக்கும். சரியா? அவர் முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி வந்துட்டு என்னன்னா வந்து நாமள வந்து கவரக்கூடிய ஒளியா இருக்கும். ஏதோ ஒரு மாற்றம். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு கவரக்கூடிய ஒளி, ஏதோ ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒளி இருக்குன்னா, அவங்களுக்கு குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சிருக்கு. அவங்க அத பயன்படுத்துறாங்க. அந்த குண்டலினி சக்திய வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிறோம். சொல்லுங்க. சொல்லுங்க கதிரேசன். கார்த்திகேயன் சொல்லுங்க. வணக்கம், வணக்கம்.
நீங்க வந்து இந்த யோகா பண்ணும்பொழுது, இந்த தியானம் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அ ஒரு நல்ல ஒரு குருவ வந்துட்டு பார்த்துக்கங்க. ஏன்னா குருவ பார்த்துட்டு, நீங்க வந்து யோகா மூலியமா இருந்தாலும் சரி, நீங்க தியானம் பண்ணும்பொழுது முக்கியமா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா பண்ண முடியுமா? உட்கார்ந்து நம்ம யோகா பிராணயத்த ஏன்னா ஒரு சில நம்ம தியானம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒருவேள நம்மோட ம குண்டலினியான அந்த சுக்லம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தேடிட்டு இருக்க வேலையில வந்தா ரொம்ப சீக்கிரமா வர முடியாது. வர முடியாது. பல நேரம் நம்ம உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப என்னன்னா, நமக்கு ரொம்ப முக்கியம் யோகா முக்கியம். அந்த பயிற்சி முக்கியம். இந்த பிராணாயாமன்றது என்னன்னா, நம்மோட நாடிகள எக்காலத்த கொண்டும் நாடிகள வந்துட்டு அதோட ஆக்டிவாவே வச்சிருக்கிறதுக்கு வந்து பிராணாயாம பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்ம அறிய வைக்கிறது. நம்மள அப்பப்ப ஞாபகப்படுத்துறது தான் பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த பிராணாயத்த நம்ம ரொம்ப பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தியானத்துக்குள்ள போகணும். தியானம்ன்றது என்னன்னா வந்து அறியக்கூடியது. நாம தேடக்கூடிய விஷயங்கள். அந்த தேடக்கூடிய விஷயங்கள் நாம தேடணும்னா, அதுக்கு யோகான்றது நம்ம உடல வந்துட்டு திடமா வச்சுக்கக்கூடியது. பிராணாயம்ன்றது நம்மள உணர்த்தக்கூடியது. சரியா? தியானம்ன்றது தேடக்கூடியது. இப்ப நம்ம தேடணும்னா இது 3மே ரொம்ப அவசியம். இந்த 3மே நம்ம அவசியமா இருந்தா மட்டும் தான் நம்ம தியானம் செய்யணும். நமக்கு அறிவெல்லாம் தியானம் பண்றோம், நமக்கு சிந்தனைலாம் இருக்கு, அமைதியெல்லாம் இருக்கு. ஆனா உடல்ல வந்துட்டு ஆக்டிவ் இருக்கு. அப்ப ஆக்டிவ் வேணும். நம்ம உடலுக்கு பவர் சக்தி வேணும்னா, நமக்கு யோகாவும் முக்கியம், பிராணாயாமம் முக்கியம். சரியா? தியானம் கொண்டு போய் மக்களோட மனதிலயும், நம்மோட இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் தியானம் ரொம்ப முக்கியம். கவிதா கார்த்திகேயன், வணக்கம்.